بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட். எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த இலவச தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 52வது வகுப்பாக காணப்படுகின்றது. அப்போ கடைசியாக நான் நினைக்கின்றேன் 10ஆம் மாதம் 15ஆம் தேதி அளவில் எங்களோட வகுப்பு நடைபெற்றது. அப்போ நாங்கள் திரும்பவும் சந்திச்சிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ கடைசியாக நாங்கள் படித்த பாடம் என்னன்னு சொன்னால் 152ஆம் பக்கம்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? 152ஆம் பக்கத்தில் உள்ள இந்த பாடத்தை தான் நாங்கள் கடைசியாக பார்த்தோம். சரியா நான் சொல்கிறது? ஓகே. சரி, ரைட். ஸ்க்ரீன் ஷேரா கேட்குறேன், வழங்குறா? ஸ்க்ரீன் வழங்குறா? ஓகே. நாங்கள் கடைசியாக படித்த பாடம் இதுவான்னு பாருங்க. ஒன்று இந்த பாடம் நான் படித்த கடைசியா? ரைட், ஓகே. அப்போ நாங்கள் அதில் இருக்கிற அந்த எதிர் சொற்கள் எல்லாம் பார்த்தோம் என்ன? ரைட். அதில் உள்ள பயிற்சிகளை பொறுத்த மட்டும் சில பயிற்சிகளை கட்டாயமாக செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நாங்கள் இப்போதைக்கு எங்களோட பாடத்தில் இருக்கிற அல்லது புத்தகத்தில் இருக்கிற அந்த தத்ரீபாத் அல்லது அத்தர்ஸ் என்று வந்திருக்கக்கூடிய பகுதிகளில் உரையாடல்களாகவோ அல்லது பத்தி அமைப்பில் வந்திருக்கின்ற பாடங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லாக முடிப்போம். ஏன்னா எங்களுக்கு நான் போன வகுப்பில் விளங்கப்படுத்தின மாதிரி ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலம் தான் இருக்குது. எனவே நாங்கள் பாடத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் மாடல் பேப்பரோ பாஸ் பேப்பரோ இன்ஷா அல்லாஹ் செய்வோம். சரியா? ஓகே, ரைட். ஓகே, அதை போகணுமா? ரைட். அல் ஆயிலா. அல் ஆயிலாண்டா கருத்து என்ன? குடும்பம். குடும்பம். ரைட். குடும்பத்தை குறிக்கின்ற இன்னும் ஒரு சொல்லணும், சொல்லுங்க பாக்க அரபில. அல் உஸ்ரா. வெரி குட். அல் உஸ்ரா என்றாலும் அல் ஆயிலா என்றாலும் கருத்து என்ன? குடும்பம். அப்போ கூட கட்டுரையில சில நேரம் கட்டுரையாண்டு இல்லை, ஒரு 10 வாக்கியம் எழுதுற அந்த ஒரு தலைப்பை வந்து 10 வாக்கியம் எழுதுறதுல ஆயிலத்தி என்று வரும், மேலும் உஸ்ரதி என்று வரும், மேலும் ஒரு தலைப்பாக வர வாய்ப்பு இருக்குது. சரியா? ரைட், ஓகே. ரைட். அப்போ அப்துல் கரீம், ஹசன் இந்த 2 பேருக்கும் இடையிலான ஒரு உரையாடல் தான் இது. யார் அப்துல் கரீம்? அப்துல் கரீமாக யாராவது சொல்லலாமே? பேஜ் வந்து 156. யார் அப்துல் கரீம்? ரைட், ஓகே. நீங்க அப்துல் கரீமாகவும். ஹசன் யார்? ஹசன் ரைட். ஹசன் என்ற பாத்திரத்துல யாரு வாசிக்கிறார்? நான் வாசிக்கிறேன். நீங்க வாசிங்க. சரி, ரைட். அப்துல் கரீம் ஆரம்பிங்க பார்க்க. أين تعيش عائلتك يا حسن؟ تعيش عائلتي في غانا.
عائلتي تعيش في السنعال وهي عائلة كبيرة تتكون من 11 شخصا. عائلتي صغيرة وهي تتكون من 5 أشخاص. أنا أكبر ولد في العائلة ولي 3 إخوة و5 أخوات. ம். أنا أصغر ولد في العائلة ولي أخ واحد وأخت واحدة. வெரி குட் அஹ்சன்துமா. சரியா? ரைட். ஓகே, அப்ப பாருங்க, ஐன தஈஷு ஆயிலத்துக யா ஹசன். ரைட், உங்களுக்கு எல்லா சொற்களும் தெரியும், இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துறேன். தஈஷு ஆஷ, ஆஷன்னா கருத்து என்ன? ஆஷ வாழ்ந்தான். வாழ்ந்தான். ஓகே, அப்ப ஆஷ யஈஷு தஈஷு. ஆஷ என்ற வாழ்ந்தான், யஈஷு வாழ்கிறான். முன்னிலையில ஆனை பார்த்து தஈஷு நீ வாழ்கிறாய். இப்ப ஐன தஈஷு என்றா நீ எங்கே வாழ்கிறாய், நீ எங்கே வாழ்கிறாய் அண்டு வரும். ஆனா ஐன வந்து ஐன தஈஷு அண்டு மட்டும் நிக்கல. இப்ப ஐன தஈஷு யா ஹசன் என்ற கருத்து, ஹசனே நீ எங்கே வாழ்கிறாய், அதுதான் கருத்து. ஆனா இது அந்த கருத்து அல்ல. ஏண்டா ஐன தஈஷு ஆயிலத்துக்க அண்டு வந்திருக்குது. அப்ப ஆயிலத்துனுண்டா கருத்து என்ன? குடும்பம். ஆயிலத்துன் என்பது முஅன்னஸ் இல்லையா, பெண்பால் சொல். எனவே நாங்க இந்த இடத்துல இப்ப நீ எங்கே வாழ்கிறாய் என்று சொல்லலுமா? எங்களுக்கு சொல்ல இயலாது இல்லையா? ஆயிலத்துக். ரைட், அப்ப உன்னுடைய குடும்பம். ரைட், உன்னுடைய குடும்பம். ஐன தஈஷு ஆயிலத்துக யா ஹசன். ஹசனே உன்னுடைய குடும்பம் எங்கே வாழ்கிறது அல்லது வசிக்கின்றது என்று வரும். சரியா? விளங்கினா அவளுக்கு? உன்னுடைய குடும்பம் எங்கே வாழ்கிறது வசிக்கின்றது என்று வரும். சகன என்றா வசித்தான். சகன என்ற சொல் குடியிருந்தான், வசித்தான் என்ற கருத்துல மாறு. அப்ப ஐன தஸ்குனு ஆயிலத்துக யா ஹசன் கேட்டாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. உன்னுடைய குடும்பம் இங்கே வசிக்கின்றது என்று வரும். மேலும் ஏன்னா நேரடி கருத்து ஆஷ என்ற கருத்து வாழ்ந்தான். எனவே ஐன தஈஷு ஆயிலத்துக யா ஹசன். ஹசனே உன்னுடைய குடும்பம் எங்கே வாழ்கிறது. அப்ப தஈஷு ஆயிலத்தி ஃபீ கானா. என்னுடைய குடும்பம் வாழ்கிறது எங்க வாழ்கிறது? ஃபீ கானா. கானாண்டா இந்த கானா என்பது கானா. கானா தெரியுமா? நாடு. கானா ஒரு நாட்டிட பேரு. சரியா? ரைட், ஓகே. அப்ப கானா என்பது ஒரு நாட்டுடைய பேர். சரியா? இல்ல, வசிக்கின்றார்கள் என்று சொன்னாலும் பிழை இல்லையா? குடும்பம் என்று வரக்கொள்ள ஐன தஈஷு ஆயிலத்துக யா ஹசன். ஹசனே உன்னுடைய குடும்பம் இங்கே வசிக்கின்றார்கள் என்று கேட்டாலும் பிழை இல்லை. ஆனா குடும்பம் என்று வரக்கொள்ள குடும்பம் என்று வரக்கொள்ள நாங்க வசிக்கின்றார்கள் என்று சொல்றது இல்லை இல்லையா? குடும்பம் என்று வரக்கொள்ள நாங்க அந்த எழுவாய் பேனிலை என்று வரக்கொள்ள தமிழ்ல குடும்பம் வசிக்கின்றது என்று தான் சொல்றோம். அப்படித்தானே? நான் சொல்ற சரியோ தெரியல, நீங்க தமிழ் படிக்கிறீங்க, சொல்லுங்க பார்க்க. குடும்பம் வாழ்கின்றது, குடும்பம் வசிக்கின்றது, அப்படித்தானே வரும். எஸ், ஓகே. அப்ப அந்த அடிப்படையில உன்னுடைய ஹசனே உன்னுடைய குடும்பம் எங்கே வசிக்கின்றது, எங்கே வாழ்கின்றது என்றுதான் வரும். சரியா? தஈஷு ஆயிலத்தி ஃபீ கானா. என்னுடைய குடும்பம் கானாவில் வசிக்கின்றது என்று வரும். சரியா? என்னுடைய குடும்பம்
கானாவில் வசிக்கின்றது. ரைட். அப்புறம் அப்துல் கரீம் சொல்றாரு ஆயிலத்தி தஐசு ஃபி சின்கால். சின்கால்ண்டா நீங்க படிச்சிருப்பீங்க. சின்கால் என்பது அதுவும் சொல்லுங்க. சின்கால்ண்டா என்ன படிக்கலையா யாருமே? சின்கால் நாடோட பேர். நாடோட பேரு. என்ன நாடு அது? சொல்லுங்க பாக்க. செனகல் என்று சொல்றோம் இல்லையா நாங்க, செனகல். சரியா? செனகல் என்று நாங்க சொல்றோம். அதைத்தான் நாங்க அரபுல வந்து சின்கால் என்று சொல்றது. ரைட். அப்ப ஆயிலத்தி தஐசு ஃபி சின்கால், என்னுடைய குடும்பம் செனகலில் வசிக்கின்றது. ஓகே. இப்ப நாங்க வேணுமெண்டா அவளுக்கு இருங்க காட்டுறேன். ரைட். விளங்குறா? ஸ்கிரீன் விளங்குறா? ரைட். இதுதான் சின்கால், செனகல். எந்த பகுதியில் இருக்கிறேன்னு பாருங்க. நான் நினைக்கிறேன் ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஒரு பகுதியில் இருக்குது செனகல். விளங்குறா பிள்ளைகள்? ஓகே. இந்த இடத்த பாருங்க, இந்த இருக்குது காம்பியாவும் இருக்குது, செனகல் இருக்குது. சரியா? ரைட். நாங்க ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா இந்த கண்டம் மண்டதை பார்க்கலாம். பாருங்க என்ன கண்டம் இது? சொல்லுங்க பாக்கு, இது என்ன கண்டம்? ஆப்பிரிக்கா கண்டம். சரியா? இப்ப ஆப்பிரிக்கா கண்டத்துல பாருங்க செனகல் எங்க இருக்கிறோன்னதை பாருங்க. இது இருக்கிற செனகலைத்தான் நாங்க அரபுல வந்து சின்கால்னு சொல்றது, சின்கால். சரியா? நீங்க சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. ரைட். ஓகே. சரி. அதான் அதான் ரைட். ஓகே. பாருங்க. அடுத்த நாங்க ஏற்கனவே பார்த்தா கானா என்பது இந்த பாருங்க இந்த இடத்துல இருக்கிறது தான். இது கானான்னு தான் நாங்க ஆங்கிலத்தில் GHANA கானா. யாரை கேட்டிருந்தா தமிழ்ல எப்படி சொல்றோம்னு, தமிழ்ல நீங்க எழுதக்குள்ள கானான்னு எழுதுவீங்க, கானா. சரியா? கானா என்பது கானா தான். கானா அரபுல வந்து கானா, ஆங்கிலத்துல வந்து கானா. சரியா?
இந்த ரைட். அதே மாதிரி இப்போ சின்கால் என்பது இந்த சின்கால் என்பது அரபு மொழியில, ஆங்கில மொழியில நாங்க செனகல், தமிழ்ல எழுதக்கொள்ளையும் செனகல் தான் எழுதுறோம். நாட்டுகளோட பேர்கள் தானே, எனவே நாங்கள் அப்படித்தான் எழுதுவோம். சரியா? ரைட். ஓகே. சரி, இப்போ வாங்க சப்ஜெக்ட் வாங்க. ரைட். ரைட். அப்ப ஆயிலத்தி தாயிசு பிஸ்ஸின்கால், என்னுடைய குடும்பம் செனகலில் வசிக்கின்றது என்று வரும். அப்ப விளங்கினா, சின்கால் என்று வரக்குள்ள செனகல். அப்ப என்னுடைய குடும்பம் செனகலில் செனகலில் வசிக்கின்றது என்று வந்தா சரி. வஹிய ஆயிலத்துன் கபீரத்துன், வஹிய அது, ஹிய என்ற காரணம் என்ன? ஆயிலா என்பது முஅன்னஸ், பெண்பால் சொல், எனவே ஹியா என்று வந்திருக்குது. ரைட். இப்போ வஹிய மேலும் அது, ஆயிலத்துன் ஒரு குடும்பமாகும், ஒரு குடும்பமாகும், கபீரத்துன் பெரிய, வஹிய ஆயிலத்துன் கபீரத்துன், சரியா? அது பெரியதொரு குடும்பமாகும். தக்கௌவனு மின், தக்கௌவன மின் அண்டா என்ன கருத்து? தக்கௌவன மின் அண்டா உள்ளடக்கியுள்ளது. உள்ளடக்கி உள்ளது, சரியா? உள்ளடக்கி உள்ளது. தக்கௌவன மின், ரைட், உள்ளடக்கி உள்ளது. அப்ப இங்கன முல்லாரி, முல்லாரியில வந்திருக்குது, நிகழ்காலத்துல வந்திருக்குது. உள்ளடக்கி இருக்கின்றது என்ற கருத்துல வரும். அதாவது நக்கிராவான சொல், இப்ப தன்மீன் வந்திருக்கிறது, ஆயிலத்துன் கபீரத்துன் தத்தக்கௌவனு என்று வந்தால் உள்ளடக்கி இருக்கின்ற பெரியதொரு குடும்பமாகும் என்று வரும். நீங்க படிச்சுக்கிறோ தெரியும் ஸ்கூல்ல. நக்கிராவான், நக்கிராண்டா என்ன? நக்கிராண்டா அலிஃப்லாம் இல்லாம ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன், இந்த அமைப்பில் ஒரு பேர் சொல் வாருது. இந்த பேர் சொல்லி பின்னுக்கால வரக்கூடிய வசனம், சரியா, அந்த பேர் சொல்லுடைய பண்பு பேராக கருதப்படும் என்னொரு அரபு விதி ஒன்று இருக்குது, அரபு இலக்கண விதி ஒன்று இருக்குது. சிம்பலாவளி விளங்கும். நீங்க பாருங்கோ, இந்த இடத்துல பாருங்கோ, சரியா, ஆயிலத்துன் நண்டிக்குது, ஆயிலத்துன், ஆயிலத்துன். அப்ப இது நக்கிராவான சொல், ஒரு குடும்பம். கபீரத்துன் என்பது இட சிஃபத்தாக வந்திருக்குது. ஆயிலத்துன் சிஃபத்தாக பண்பு சொல்லாக கபீரத்துன் என்று வந்திருக்குது. அப்ப ஆயிலத்துன் கபீரத்துன் அந்த கருத்து என்ன? பெரியதொரு குடும்பம், சரியா? இது நக்கிராவான சொல், நக்கிராவான சொல். இது நக்கிராவான, அதாவது அலிஃப்லாம் வராம தன்வீனோடு வந்திருக்கின்ற சொல். அதுக்கு பின்னால வந்திருக்கின்ற வாக்கியம் தான் இது, சரியா? இந்த வாக்கியம் இந்த குறிப்பிட்ட இந்த சொல்லுடைய பண்பு சொல்லாக கருதப்படும். நான் எப்படி என்றதை சொல்றேன் பாருங்க. வஹிய ஆயிலத்துன் கபீரத்துன், அது பெரியதொரு குடும்பமாகும். தத்தகௌபனு, தத்தகௌபனு என்ற சொல் வந்தால் மின் என்ற இடைச்சொல் வருமா? மின் என்ற இடைச்சொல் வரும். தத்தகௌபனு மின், உள்ளடக்கி இருக்கின்ற, உள்ளடக்கி இருக்கின்ற, சரியா? மின் அஹத அஷர, அஹத அஷர என்றா 11 இல்லையா? அஹத அஷர ஷஹ்சன், ஷஹ்சன் நஃபர், உறுப்பினர் என கருத்துக்களை வரும். அப்ப பாருங்க, 11 நபர்களை, நான் 11 பேர் என்று சொல்ற பேர், அந்த பேர் தான் ஷஹஸ். ஓகே. 11 நபர்களை உள்ளடக்கி இருக்கின்ற பெரியதொரு குடும்பமாகும். ஓகே. வஹிய ஆயிலத்துன் கபீரத்துன் தத்தகௌவனு மின் அஹத அஷர ஷஹ்சன், அது 11 பேரை அல்லது 11 நபர்களை உள்ளடக்கி இருக்கின்ற பெரியதொரு குடும்பமாகும் என்று வந்தா சரி. பாருங்கப்ப, ஆயிலத்தி தாயிசு பிஸ்ஸின்கால், என்னுடைய குடும்பம் செனகலில் வசிக்கின்றது. வஹிய ஆயிலத்துன் கபீரத்துன் தத்தகௌவனு மின் அஹத அஷர ஷஹ்சன், 11 நபர்களை உள்ளடக்கி இருக்கின்ற பெரியதொரு குடும்பமாகும் என்று வரும், சரியா? உதாரணமாக உங்களுக்கு இதை வச்சு வாக்கியம் அமைக்கலாம். உதாரணமாக, ஆயிலத்தி சகீரத்துன் தத்தகௌவனு மின் ஹம்சத்தி அஷ்ஹாஸ். ஓகே. என்னுடைய குடும்பம் 5 நபர்களை உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு குடும்பம் ஆகும். ரைட். ஓகே. அப்போ உங்களுக்கு விளங்கினா, இது இந்த சட்டம் விளங்கினா, நான் விளங்கப்படுத்தின விளங்கினா? ஷக்ஸன் சொல்லுக்கு மனிதர்கள் என்று எழுதவானமா, ஷக்ஸன்னா நபர், சரியா? மனிதர்கள் அல்ல, நபர்.
நாங்க இப்ப குடும்ப உறுப்பினர்கள் அல்லது குடும்ப நபர்கள் என்று தானே சொல்றது, குடும்ப மனிதர்கள் என்று சொல்றது தானே மகள். சரியா, மனிதர்கள் எல்லாம் நபர். சரியா, ஓகே. ஷக்ஸ் அண்டா அட பன்மைச்சொல் தெரியுமா யாருக்காவது? ஷக்ஸ் என்று சொல்லுடைய பன்மைச்சொல் أشخاص. அஷ்காஸ் கீழ் நீக்கிறதானே, கீழ் நீக்கிற பாருங்க, கீழ் நீக்கிற. சரியா, ரைட், ஓகே. அவர் ஹசன் என்ன சொல்றாரு? ஆயிலத்தி சகீரத்துன், என்னுடைய குடும்பம் சிறியது. ஆயிலத்தி சகீரத்துன், என்னுடைய குடும்பம் சிறியது. வஹிய, அது. இப்ப இது ஒரு வாக்கியமாக வந்திருக்கிற. சரியா, எப்படி வந்திருக்கிறது பாருங்க. வஹிய, அது. தத்தகவனு, உள்ளடக்கி உள்ளது. மின் ஹம்சத்தி அஷ்ஹாஸ், ஷக்ஸ் என்று சொல்லுடைய பன்மையை சொல்தான் அஷ்ஹாஸ. அப்ப 5 பேரை அது உள்ளடக்கி உள்ளது என்று வரும். இப்ப ஆயிலத்தி சகீரத்துன், என்னுடைய குடும்பம் சிறியது. வஹிய தத்தகவனு மின் ஹம்சத்தி அஷ்ஹாஸ், அது 5 நபர்களை அல்லது 5 பேரை உள்ளடக்கி உள்ளது. மேல நான் எப்படி மொழிபெயர்த்தேன்? 11 நபர்களை உள்ளடக்கி இருக்கின்ற பெரியதொரு குடும்பம் ஆகும் என்றா இதெல்லாம் சேர்த்து ஒரு வாக்கியம். சரியா, ஆனா இங்க வந்து ஆயிலத்தி சகீரத்துன், என்னுடைய குடும்பம் சிறியது. ரைட். அடுத்த பகுதியில வஹிய தத்தகவனு மின் ஹம்சத்தி அஷ்ஹாஸ், அது 5 நபர்களை உள்ளடக்கி உள்ளது என்று வந்திருக்கிறேன். விளங்கினா உங்களுக்கு இது? விளங்கினா புள்ளக? சார். ரைட், ஓகே. ஓ சரி, சார். எனக்கு ஒத்த ரிப்ளை பண்ணுனா நான் போய்த்துட்டே இருப்பேன். ஏன்டா எல்லாரும் ரிப்ளை பண்ணுவாங்கன்னு எனக்கு அது சொல்ல இயலாது. எல்லாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, மௌனமா இருப்பாங்க. சரியா, பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு ஒத்தர் சப்போர்ட்டா ரிப்ளை பண்ணி கொண்டு போக நான் அங்கே போய்த்துட்டே இருப்பேன். சரி, ஓகே. ஆனா அக்பரு வலதின் ஃபில் ஆயிலா, ஆனா அக்பரு வலதின் ஃபில் ஆயிலா, ஆனா என்ற கருத்து நான் அக்பரு வலதுன்னத்தை நாங்க எப்படி மொழிபெயர்க்கலாம்? அக்பரு வலத், மூத்த மகன், மூத்த பிள்ளை. அக்பரு வலத் கொஞ்சம் இருங்க. அக்பர் வலதண்டா கருத்து மூத்த மகன், மூத்த பிள்ளைன்னு நாங்க சொல்லலாம். சரியா, அப்ப ஆனா அக்பர் வலதின், ஆனா அக்பர் வலதண்டா கருத்து நான் மூத்த பிள்ளை, மூத்த மகன். பில் ஆயிலா, குடும்பத்தில். ஏன்னா அப்ப ஆனா அக்பர் வலதின் பில் ஆயிலா, நான் குடும்பத்தில் மூத்த பிள்ளை, நான் குடும்பத்தில் மூத்த பிள்ளை. வலி, சரி, அல்லது வலின்னு சொல்ல மேலுமா? வலி சலாசத்து இஹ்வத்தின் வஹம்சு அகவாத்தின், சலாசத்து இஹ்வத்தின் என்ன? மூன்று சகோதரர்களும் சகோதரர்களும். வஹம்சு அகவாத்தின், வஹம்சு அகவாத், 5 சகோதரிகளும் இருக்கின்றார்கள். 3 சகோதரிகளும் 5 சகோதரிகளும் இருக்கின்றார்கள். நீங்க இங்க பாருங்க எல்லாரும், நாங்க இங்க ஹம்சா என்ற சொல் இலக்கத்தை படிக்கிறோம் 5. சரியா, இங்கன சலாசா 3, இங்கன திருப்ப ஹம்சா என்ற சொல் வந்திருக்கிற 5. நீங்க இங்கன பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஹம்சத்தி என்று வந்திருக்கிற, இந்த இடத்துல ஹம்சு என்று வந்திருக்கிற. அப்ப ஆண்பால் பெண்பால் வேறுபாடு இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேனுக்கும் 3 தொடக்கம், ஏன்னா 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டில் எண்ணப்படுகின்ற பொருள் அல்லது எண்ணப்படுகின்ற நபர், அதை நாங்கள் மஅதூத்ன்னு சொல்றோம். இந்த இடத்துல அஷ்ஹாஸ் நிற்குது, இந்த இடத்துல அகவாத்தன் நிற்குது. நல்லா பார்த்து கொள்ளுங்க. சரியா, எண்ணப்படுகின்ற பொருள் அல்லது எண்ணப்படுகின்ற நபர், அதுக்கு நாங்க அரபில் என்ன சொல்ற? மஅதூத் என்று சொல்ற. 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டில அந்த மஅதூத், அதாவது எண்ணப்படுகின்ற பொருள் அல்லது எண்ணப்படுகின்ற நபர், அவர் வந்து இந்த இடத்துல சரியா பன்மையில வருவார், பன்மையாக வருவார். அஷ்ஹாஸ் பன்மையில வந்திக்குது, அஹவாத் பன்மையில வந்திக்குது, இஹ்வா பன்மையில வந்திக்குது. சரியா, இந்த சந்தர்ப்பத்துல இட ஒருமை சொல்ல நாங்க பார்க்கிறோம். அஷ்ஹாஸ் இட ஒருமை என்ன நாங்க படிச்சோம்? என்ன ஒருமை சொல்?
ஷஹ்சுன். أشخاص சரியா? அஷ்ஹாஸ்ல ஒருமை சொல் என்ன? ஷஹ்சுன். ஷஹ்சுன். ஷஹ்சுன் என்ன சொல்? ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால் ஆண்பால். அப்ப அந்த ஒருமை சொல் ஆண்பாலாக வந்தால் இலக்கம் எப்படி வரணும்? பெண்பாலா பெண்பாலாக வரணும். வழங்கினா அப்ப 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களுக்கான சட்டத்தை பொறுத்த மட்டில அந்த மஅதூத் எண்ணப்படுகின்ற நபரோ அல்லது எண்ணப்படுகின்ற பொருளோ பன்மையாக வரும். அது பன்மையாகத்தான் வரணும். அப்ப ஐட ஒருமை சொல் என்ன என்றதை நாங்க பார்த்து அந்த ஒருமை சொல் ஆண்பாலாக இருந்தால் இலக்கம் பெண்பாலாக வரும். அதே போல நீங்க இந்த இடத்துல பாருங்க, அகவாத் இருக்குது இல்லையா? அகவாத் இது ஐட பன்மை என்ன சொல்லுடைய பன்மை? அகவாத் உக்துன். أخوات உக்துன். வெரி குட். ஓகே, உக்துன் என்ன கருத்து என்ன? உக்தண்டா யாரு? சகோதரி. சகோதரி. ஓகே, அப்ப உக்துன் என்ற கருத்து சகோதரி. இந்த உக்துன் என்ற சொல்லுக்குரிய பன்மையை சொல் தான் அகவா. அப்ப உக்துன் என்பது ஆண்பாலா பெண்பாலா? முதக்கரா முஅன்னஸா? முஅன்னஸ். பெண்பால் சொல். مؤنث ரைட், ஓகே, முஅன்னஸ் பெண்பால் சொல். எனவே இது பெண்பாலாக வந்தால் சரியா, மஅதூத் எண்ணப்படுகின்ற அந்த பொருளுடைய அல்லது நபருடைய ஒருமை சொல் பெண்பாலாக வந்தால் இலக்கம் எப்படி வரணும்? ஆண்பால வரணும். இலக்கம் எப்படி வரணும்? ஆண்பால வரணும். இது 3 தொடக்கம் 10 வரை உள்ள சட்டங்களுக்கான அந்த இலக்கங்களுக்கான சட்டங்கள். அப்ப நீங்க இங்கே பாருங்க, சலாசத்து இஹ்வான் இருக்குது சரியா? சலாசான 3 தானே. இஹ்வத்துனண்டா அவளுக்கு தெரியும், பிரதர்ஸ் என்ன, சகோதரர்கள். அது ஒருமை சொல் என்னப்ப? أخ அகுன். ஓகே, அகுன் ஒருமை சொல் என்ன? அகுன். அகுன் ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால். எனவே இலக்கம் பெண்பாலா வந்திக்குது. சரியா? இது கட்டாயமாக ஒரு எக்ஸாம் பேப்பர்ல முதலாவது வினாவில் ஏபிசிடி என்று உபவினாக்கள் வரும். அதுல டி வினா, டி என்று வரக்கூடிய அந்த 4வது உருவம் இலக்கத்துல வர மேல 4வது வினா இலக்கங்களோடு சம்பந்தப்பட்ட வினாவாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். பெரும்பாலும் இலக்கங்களோடு சம்பந்தப்பட்ட வினாவாகத்தான் இருக்கும். எனவே அந்த நாங்க அடிப்படையான சில இலக்கங்களுக்கான சட்டங்களை கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அப்ப அந்த அடிப்படையில 1, 2, 3 தொடக்கம் 10, 11, 12, 13 தொடக்கம் 19, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 அன்னப்படி அந்த அடிப்படையான சில சட்டங்களை நாங்க கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரியா? ரைட், ஓகே. அப்ப இகனே பாருங்க, இகனே பாடத்துல அஹத அஷர ஷக்ஸன் என்று வந்திக்குது. சரியா? அது லேசி. 11 பொறுத்த மட்டில மிச்சமே லேசி. 11 பொறுத்த மட்டில ஆண்பாலா இருந்தால் சரியா, அந்த மஅதூத் என்னப்படுகின்ற பொருள் ஆண்பாலாக இருந்தால் எல்லாமே ஆண்பால வரும். அஹத அஷர இது ஆண்பால். சரியா? அஹத என்பது ஆண்பால், அஷர என்பதும் ஆண்பால். அஹத அஷர ஷக்ஸன் 11 பேர். உதாரணமாக நாங்க தாலிப் மாணவன் என்று சொல்லக்கொள்ள 11 மாணவர்கள் என்று வந்தால் அஹத அஷர தாலிபன் என்று வரும். 11 பேணி என்று வந்தா எப்படி வரும்? 11 பேணி என்று வந்தா அக்லாமன் என்று வரல, நான் பேனைகள் என்றுதான் சொல்லுவேன். هذا كلام கலமன். ஓகே, அந்த 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களோடு மஅதூத் என்னப்படுகின்ற பொருளிக்கிறல் இல்லையா, அது 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களுக்கு மாத்திரம்தான் பன்மையில வாரது. ஆனா அதுக்கு பின்னால வரக்கூடிய எல்லா இலக்கங்களுக்கும் நாங்க தமிழ்ல மொழிபெயர்க்கின்ற போது பன்மையில மொழிபெயர்த்தாலும் இலக்கங்கள் எழுதப்படுகின்ற போது அரபு மொழியில் எழுதப்படுகின்ற போது ஒருமையில தான் நாங்கள் எழுதணும். சரியா? அஹத அஷர கலமன் என்று வரும். ஓகே, இப்ப 11 வீடுகளுக்கு நாங்க என்ன சொல்றோம்? 11 வீடுகள் أحد عشر بيتا அஹத அஷர பைத்தன். அஹத அஷர பைத்தன். ஓகே, இது 11. இதுவே நாங்க பெண்பால் சொல்றதாக இருந்தால் ஷஜராண்டுவீங்களே, ஷஜராண்டா மரம். மரம் ஏன் பெண்பால் என்ற சொல்றது? ஷஜரத்துன். ஏன் நாங்க மரம் பெண்பால்? شجرتان ஓகே, இல்ல மரம் ஏன் பெண்பால் சொல்லாக கருதப்படுகின்றது? என்ன காரணம்? தாவல் மர்பூத்தா. சரியா? கடைசிக்கு நாங்க சொல்றோம் எங்கட பேச்சு வழக்குல குண்டுத்தான்னு சொல்றோம் இல்லையா?
குண்டுத்தா. இப்ப கடைசி குண்டுத்தா வந்தா என்ன செய்யும்? அது பெண்பாலாக கருதப்படும். கடைசி குண்டுத்தா வந்தால் அது பெண்பாலாக கருதப்படும். ரைட், ஓகே. அப்ப நாங்க 11 மரங்கள் என்று சொல்ற கொள்ள இப்ப நீங்க மகள் யாரோ சொன்ன மாதிரி இந்த அஹத என்ற சொல் எப்படி மாறும் என்றால் இஹ்தா என்று மாறும். இது பெண்பால். அஹத என்ற சொல்லுக்குரிய பெண்பால் சொல் இஹ்தா. இஹ்தா. அஷர என்ற சொல் பெண்பால் மாறக்கொள்ள லேசி. அது ஐன் ஷீன் ரா தாவுல் மர்பூத்தா, அதாவது குண்டுத்தா. சரியா? அஹத அஷரத்த இஹ்தா அஷரத்த என்று வரும். இஹ்தா அஷரத்த அது பிறகு பெண்பால் சொல் வரும். நாம் உதாரணமா சொன்னோம் ஷஜரத்தன் என்று சொன்னோம். சரியா? ஷஜரத்தன். ரைட், ஷஜரத்தன். அப்ப இஹ்தா அஷரத்த ஷஜரத்தன் என்று வரும். ஆண்பாலாக இருந்தால் அஹத அஷர் என்று வரும். பெண்பாலாக இருந்தால் இஹ்தா அஷரத் என்று வரும். இப்ப 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களுக்குள்ளது போன்று இங்க எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆண்பாலா இருந்தால் எல்லாமே ஆண்பால், பெண்பாலாக இருந்தால் எல்லாமே பெண்பாலாக வரும். சரியா? ரைட், ஓகே. சரி, இது இலக்கங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு அடிப்படையான சட்டத்தை ஞாபகப்படுத்தின்னு பாருங்க. அப்ப ஆனா அக்பர் வலதின் பிலாயில, நான் குடும்பத்தில் மூத்த பிள்ளை. நான் குடும்பத்தில் மூத்த பிள்ளை. வலி வலிய சலாசத்து இஹ்வத்தின் வஹம்சு அகவாத்தின், எனக்கு 3 சகோதரிகளும் 5 சகோதரிகளும் இருக்கின்றார்கள். அவர் ஹசன் சொல்றாரு ஆனா அஸ்கர் வலதின் ஃபில் ஆயில. அப்ப அக்பர் என்று சொல்லுக்குரிய எதிர்கருத்து தான் என்ன? அஸ்கர். அஸ்கர் என்ற கருத்து என்னப்ப? இளைய பிள்ளை. இளைய பிள்ளை. சரியா? அப்ப ஆனா அஸ்கர் வலத், நான் இளைய பிள்ளை. இளைய பிள்ளை வலது என்ன சொல்லுக்கு நீங்க சில நேரம் வேற கருத்துக்களை படிச்சிருப்பீங்க. சிறுவன் என்று கருத்தும் வருது இல்லையா? சிறுவன் வர இல்லையா? வலத் வலது. வரதானே? நாங்க அரபு இலக்கண பாடத்திலையும் வலதுன் அவுலாதுன் என்ற சொற்களுக்கு சிறுவன் சிறுவர்கள் என்று நாங்க படிச்சுக்கிறோம். ரைட், அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க பார்க்கணும். இப்போ உதாரணமாக நாங்க ஏற்கனவே போன வகுப்புல ஹசன் வலதுன் சமீனுன் ஏதோ அந்த கொளுத்த சிறுவன் என்ற கருத்துல நாங்க பார்த்தோம். சரியா? வலதுன் சமீனுன் கொளுத்த பிள்ளை, கொளுத்த ஒரு சிறுவன். அப்ப இங்க சிறுவன் என்ற கருத்துல வெளியே சொல்லேலுமான்னு கேட்டா இயலாது. குடும்பத்துல வரக்குள்ள நான் இளைய சிறுவன் என்று சொல்றேன், இளைய பிள்ளை. அப்ப ஆனா அஸ்கரு வலதின் பில் ஆயில, நான் குடும்பத்தில் இளைய பிள்ளை. வலி அஹுன் வாஹிதுன், எனக்கு ஒரு சகோதரனும் வஹ்துன் வாஹிதத்துன், ஒரு சகோதரியும் இருக்கின்றார்கள். சரியா? அப்ப அஹுன் அஹுன் என்று சொன்னாலே ஒரு என்ற கருத்து வந்தாச்சு. அஹுன் அலிஃப்லாம் இல்லாம நாங்க நக்கிரால சொன்னால் ஒன்று. இப்போ உதாரணமா ஷஜரத்துன் ஒரு மரம், பைத்துன் ஒரு வீடு, கலமுன் ஒரு பேணி, அஹுன் ஒரு சகோதரன், உஹ்துன் ஒரு சகோதரி. அப்ப வலி அஹுன் வாஹிதுன் அண்டா எனக்கு ஒரு சகோதரனும் வஹ்துன் வாஹிதத்துன் அண்டா கருத்து ஒரு சகோதரியும் இருக்கின்றார்கள் என்று வரும். சரியா? இப்ப பாடும் விளங்கி நான் உங்களுக்கு. ஓகே, ரைட். சரி, பாருங்கப்பா. ரைட், எஸ், ஓகே. நான் குயிக்கா சொல்லிட்டு போறேன் பாருங்க. ஐன தாயிஷு ஆயிலத்துக்க யா ஹசன். சொல்லுங்க பாக்க யாராவது, நானே சொல்ல தேவையில்லை. சொல்லுங்க பாக்க, வாசிச்சு மொழிபெயர்த்து காட்டுங்க. ஐன தஈஷு ஆயிலத்துக யா ஹசன். ஹசனை, உம்முடைய குடும்பம் எங்கே வாழ்கிறது? தஈஷு ஆயிலதி ஃபி கானா. என்னுடைய குடும்பம் கானா நாட்டிலே வாழ்கிறது. ஆயிலதி தஈஷு ஃபி சின்ஆல். இன்னும் என்னுடைய குடும்பம் சின்ஆரிலே வாழ்கிறது. வஹிய ஆயிலத்துன் கபீரத்துன், அது மிக பெரும். மகள் சின்ஹால் அல்ல. இப்போ நீங்க இப்ப கானாவை இப்படி தமிழ் எழுத போறீங்க. கானா என்று சொல்ல இப்படித்தான். சரியா? நீங்க இப்போ ஒரு வேலை மொழிபெயர்ப்புகளுக்கு வந்தால் நீங்க இப்படித்தான் எழுத போறீங்க, கானா. சரியா? சரி, ரைட். கானா கானா போட்டு எழுதுற. அல்லது நீங்க வேணுமெண்டா ஆங்கிலத்துல இப்படி எழுதி கொள்ளலாம். பக்கத்துல எங்க புக்ல வேணுமெண்டா எழுதி கொள்ளுங்க, கானா, GHANA, கானா. சரியா? கானா. அந்த கானான்றத நாங்க கானா கானான்னு சொல்றது. சரியா? ஆமா, இதான் சின்ஹால் என்றத இப்ப நாங்க சின்ஹால் என்று வரக்கொள்ள
செனகல் என்றுதான் சொல்லணும். சரியா? இப்ப அரபு மொழியில நாடுகளை குறிக்கின்ற சொற்கள் இருக்குது. இப்ப சில சொற்கள் இருக்கிற மாதிரியா நாங்க எழுதுற. உதாரணமாக மக்கா, மக்காண்டா மக்கா, மதீனா, மதீனாண்டா மதீனா. இப்ப அரபு மொழியில அல் ஹிந்தண்டா உங்களுக்கு தெரியுமா? அல் ஹிந்தண்டா என்ன? அல் ஹிந்த் தெரியுமா? அல் ஹிந்தண்டா இந்தியா. இந்தியா. இந்தியா அல் ஹிந்தண்டா கருத்து இந்தியா. அப்ப ஹிந்தில இப்ப உதாரணமாக ஆயிலத்தி தயிசுபில் ஹிந்தண்டா, என்னுடைய குடும்பம் ஹிந்தில் வாழ்கின்றது அல்லது வசிக்கின்றது என்று சொல்றது பொருத்தம் இல்லை. அது இந்தியா. வழங்கினா ஆமா. இப்ப செனகால் என்பது செனகல், SCNEGAL, SCNEGAL. இப்ப என்னுடைய குடும்பம் செனகலில் வசிக்கின்றது, வாழ்கின்றது என்று எழுதினா மிச்சம் நல்ல வழியா? ரைட்டா? சொல்லுங்க. وهي عائلة كبيرة அது ஒரு மிகப்பெரிய குடும்பமாகும். தத்தகவ்வன மின் 11 ஷخصன் 11 நபர்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய குடும்பமாகும். ஆயிலதி சகீரத்துன் என்னுடைய குடும்பம் சிறியது. وهي تتكون من 5 أشخاص அது 5 நபர்களை உள்ளடக்கிய குடும்பமாகும். சொல்லுங்க. மகள் இங்க விளங்குற இல்லையா? சரியா? இப்ப பாருங்க விளங்குற. أنا أكبر ولد في العائلة குடும்பத்திலே நான் மூத்த பிள்ளையாவேன். வலிய சலாசத்து இஹ்வத்தின் எனக்கு 3 சகோதரர்களும் வஹம்சு அஹவாத்தின் 5 சகோதரிகளும் இருக்கிறார்கள். அன அஸ்கரு வலதின் ஃபில் ஆயிலத்தி நான் எனது குடும்பத்திலே இளைய பிள்ளையாவேன். வலி அஹுன் வாஹிதுன் எனக்கு ஒரு சகோதரனும் உஹ்துன் வாஹிதத்துன் ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள். வெரி குட். ஓகே. எனக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இருக்கின்றார்கள். சரியா? ரைட். ஓகே. சரி. இப்ப நாங்க அடுத்த பாடத்துக்கு போவோமா? அப்ப தயவு செஞ்சு நீங்க இந்த கேள்விகளுக்கான விடைகளை எழுதி வச்சு கொடுங்கள. ஹசன். இந்த கேள்விகளுக்கான விடைகள் எழுத கொள்ள பூரணமாக விடை எழுதி பழகுங்க. சில நேரம் நீங்க பயன்படுத்துகின்ற புத்தகத்துல விடைகள் எழுதப்பட்டு இருக்கலாம். அதுகளை நீங்க அழிச்சிட்டு நீங்களாக எழுதுங்க, அல்லது சுருக்கமாக எல்லாம் எழுத வேணும். இப்ப உதாரணமாக ஹசனுடைய குடும்பம் கானால வசிக்கிற இல்லையா? அப்ப பி கானா அப்படி எல்லாம் போட வேணும். நீங்க எழுத கொள்ளையே எழுதி பழகுங்க. தாயிசு ஆயிலத்து ஹசன் பி கானா. அம்மாரி ஐன தாயிசு ஆயிலத்து அப்துல் கரீம். அப்துல் கரீமுடைய குடும்பம் எங்கே வசிக்கின்றது? அப்ப அங்கே வந்து பிஸ்ஸின்கால் என்று மட்டும் எழுதாம தாயிசு ஆயிலத்து அப்துல் கரீம் பிஸ்ஸின்கால் என்று எழுதுங்க. கையால நீங்க அரப எழுதுங்க. சரியா? எழுதத்தான் உங்களுக்கு அந்த நல்ல அரபு எழுதுற பழக்கம் வந்து வரும். ஓகே. ஹமாரி மின் கம் ஷக்ஸின் தத்தகௌபனு ஆயிலத்து ஹசன். நான் ஏற்கனவே சொன்னதானே புள்ளகள், தகௌபன என்ற சொல் வந்தால் மின் என்ற ஹர்ஃபு ஜர் வரும், இடைச்சொல் வரும். அப்ப அப்படி வரக்கொள்ள கேள்வியாக கேட்க கொள்ள அந்த இடைச்சொல்ல கொண்டுதான் கேள்வி கேட்பாங்க. விளங்கி கொண்டா சரி. சரியா? அதாவது நாங்க சில வினைச்சொற்களை நாங்க பயன்படுத்த கொள்ள கட்டாயமாக அந்த வினைச்சொற்களோடு சேர்த்து சில இடைச்சொற்களையும் நாங்க பயன்படுத்த வேண்டி வரும். அவ்வாறு நாங்க அந்த இடைச்சொற்களை பயன்படுத்துகின்ற அந்த வினைச்சொற்களை கொண்டு கேள்வி அமைச்ச கொள்ள அந்த அந்த வினைச்சொல்லுக்குரிய இடைச்சொல்லுக்கிறது என்ன ஹர்ஃபு ஜர்ரிக்குதானே, அதை கொண்டுதான் நாங்க என்ன செய்யறது? கேள்வியை ஆரம்பிக்கிறோம், கேள்வியை கேட்கிறோம். அந்த அடிப்படையில தான் மின் கம் ஷக்ஸின் என்று வந்திருக்கிறது. மின் கம் ஷக்ஸின் தத்தகௌபனு ஆயிலத்து ஹசன். ஹசனுடைய குடும்பம் எத்தனை நபர்களை உள்ளடக்கி உள்ளது. அப்ப விடையாக வரக்கொள்ளாது தத்தகௌபனு ஆயிலத்து ஹசன் மீன் அண்டு போட்டுதான் எழுதணும். மீன் எத்தனை பேர் என்று வரக்கொள்ள அதுக்கு முன்னுக்கால நாங்க மின் என்ற இடைச்சொல்ல போடணும். தத்தகௌபனு ஆயிலத்து ஹசன் மின் ஹம்சத்தி அஷ்ஹாஸ் என்று போட்டுறது. பழகினா இப்ப இவ்வாறாக நீங்க இந்த கேள்விகளுக்கு பூரணமாக விடை எழுதி பழக வேண்டும். சரி. ஓகே. அடுத்த பாருங்கோ. இந்த பயிற்சி
ரைட். இது அதான் இதே நல்ல கேள்விகள் தான். உண்மையில நாங்க பயிற்சிகளை பார்த்துட்டு தான் போகணும். ஆனா எங்களுக்கு காலம் இடம் கொடுக்காத காரணத்தால நாங்க வேகமாக போக வேண்டியிருக்குது. இங்க கூட நீங்க பார்க்கலாம், மிம்மன் தத்தகௌஃபனு ஆயிலத்துக், மிம்மன் தத்தகௌஃபனு ஆயிலத்துக். கருத்து கேள்வி எப்படி வரும்? கருத்து சொல்லுங்க பார்க்க. மின் சஹமன், மின் சஹமன், ரைட். அது ரெண்டு சேர்க்கல தான் மின் மண் என்று வருது. மின் அண்டா தக்கவன என்ற சொல்லுக்கு வரக்கூடிய மின் அல்லது தக்கவன் வந்தாலும் மின் தான். மண் என்பது யார்? அப்ப உன்னுடைய குடும்பம் யா யாரை உள்ளடக்கி உள்ளது? அதுதானே கேள்வி. விளங்கினா இப்போ உங்களுக்கு? விளங்கினா? ஓ சரி. ரைட். அது மாதிரி இப்ப ஹதீஜாண்டு வந்தால் மிம்மன் தத்தகௌஃபனு ஆயிலத்துஹா, அவளுடைய குடும்பம் யாரை உள்ளடக்கி உள்ளது? அப்ப ஹுவ, அப்ப மிம்மன் தத்தகௌஃபனு ஆயிலத்துஹு என்று வரும். ஹி என்று வந்தால் ஹா என்று வரும். அஹ்மதன் வந்தால் ஹூ என்று வரும். அந்த மாதிரி இந்த பயிற்சி போகுது. அதே மாதிரி இந்த பயிற்சியை பாருங்கோ. தத்தகௌஃபனு ஆயிலத்தை மின் அஹதாஷர ஷக்ஸன் பாடத்துல வந்த அந்த வாக்கியம், அதை வச்சு இந்த வசனம் அமைக்கலாம். உள்ளடக்கி உள்ளது என்பதை வச்சு வசனம் அமைக்கிறேன். இப்படி யதகௌஃபனுல் பைத்து, வீடு உள்ளடக்கி உள்ளது. இப்ப தத்தகௌஃபனு நாங்க திரும்ப திரும்ப சொன்னோம். காரணம் என்னென்றா, ஆயிலா என்ற சொல் பெண்பால் சொல். ஆனா அல் பைத் என்பது என்ன? ஆண்பால் சொல். எனவேதான் தத்தகௌஃபனு என்ற சொல் யதகௌஃபனு என்று வந்திக்குது, ஆண்பால வந்திக்குது. யதகௌஃபனு, சரியா? யதகௌஃபனுல் பைத்து, வீடு உள்ளடக்கி உள்ளது, வீடு உள்ளடக்கி உள்ளது. மின் கட்டாயம் வரணும். எதை உள்ளடக்கிக்கிற என்ற அந்த சொல்லு, அந்த விஷயத்தை முன்னுக்கால மின்ன போடுற, சரியா? மின் உள்ளடக்கிக்குது. இஹ்தா அஷரத ஹுருஃபத்தன், குருஃபான கருத்தன ஹுருஃபாண்டா ரூம், அறை, அறைக்கு சொல்றது. குருஃபா பெண்பால் சொல்லா இருக்கிறதால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஹ்தா என்று வந்திருக்குது. அஹத என்பது இஹ்தாண்டு மாறும். அசர என்ற சொல் அசரத என்று வரும். எனவே இஹ்தா அசரத என்று வரும். ஓகே. யதகௌஃபனுல் பைத்து மின் இஹ்தா அசரத ஹுருஃபத்தன், வீடு 11 அறைகளை உள்ளடக்கி உள்ளது என்று வரும். வீடு 11 அறைகளை உள்ளடக்கி உள்ளது, கொண்டுள்ளது. உள்ளடக்கி உள்ளது நேரடி கருத்து. வீடு 11 அறைகளை கொண்டிருக்கின்றது என்று சொன்னாலும் சரி. இப்ப நல்லா விளங்கொள்ளும் இந்த சொற்களை. யதகௌஃபனு வந்தால் மின் என்ற இடைச்சொல் கட்டாயமாக வரணும். அந்த மின் என்ற இடைச்சொல்லை நாங்கள் எங்க பயன்படுத்துகின்றோம் என்றால், என்ன விஷயத்தை உள்ளடக்கிக்கிற என்று வரக்கொள்ள அதுக்கு முன்னுக்கால தான் நாங்கள் மின்ன போட்டுறது, சரியா? அப்ப இந்த பயிற்சியும் கூட கட்டாயமாக நீங்க செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு பயிற்சி தான். அப்ப உதாரணமாக அல் ஃபரீக் லாஇபன், அல் ஃபரீக் என்ன கருத்து என்ன? குழு, குழு, டீம். டீமுக்கு நாங்க சொல்றது குழு, டீம். லாஇபன்டா விளையாடக்கூடியவர். பிளேயருக்கு நாங்க சொல்றோம் இல்லையா, பிளேயர், விளையாடக்கூடியவன். அப்ப எப்படி வரும் இந்த வாக்கியத்தை? நீங்களே சொல்லுங்க பார்க்க. சொல்லுங்க. يتكون الفريق من أحد عشر لاعبا. லாஇபன், யதகௌஃபனுல் ஃபரீகு மின் 11 லாஇபன். டீம் அதாவது அணி, குழு, டீம் 11 வீரர்களை உள்ளடக்கி உள்ளது, கொண்டுள்ளது என்று சொல்றது. அப்ப இதுல நீங்க நிறைய பயிற்சிகள் எடுக்கலாம், ரைட்? இந்த ஆண்பால் பெண்பால் வரக்கொள்ள உங்களுக்கு தக்கவான என்ற சொல்ல மாத்துற பயிற்சி இருக்குது. ஹதீகா பெண்பால், மக்தபதி பெண்பால், இமாரா பெண்பால், சரியா? அப்ப அது வரக்கொள்ள அது மாறும். ஆண்பால் வரக்கொள்ள யதகௌஃபனு என்று வரும், பெண்பால் வரக்கொள்ள ததகௌஃபனு என்று வரும். அதே போல ஷஜரா என்றால் மரம், அது பெண்பால் சொன்ன ஏற்கனவே நாங்க பார்த்தோம். அப்படி வரக்கொள்ள இஹ்தா அஷரத என்று வரும். ஆண்பாலாக இருந்தால் லாஇபன் என்று வரக்கொள்ள உதாரணமாக அஹத அஷர என்று வரும். அப்ப இது கட்டாயமாக நீங்க செய்து பார்க்க வேண்டிய ஒரு பயிற்சி, சரியா? செஞ்சு கொண்டு வாரீங்களா? இன்ஷால்லா. ஏழுமண்டா செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க, சரியா? ரைட். நான் டைம் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணி அனுப்புறேன். சும்மா கற்பனையில, அதாவது நாங்க அந்த இது மாதிரி
நாங்க சின்ன பிள்ளைகள் விருப்பமே எழுதுறோம் ஒரு வாக்கியத்தை பார்த்து கொண்டு ஒரு வாக்கியம் கொடுத்து இதை மாதிரி 5 வாக்கியங்கள் எழுதுகான்னு சொல்ல கொள்ள பார்த்து எழுதுற அப்படியாண்டு இல்லாம நீங்க விலங்கெடுத்து செஞ்சால் உங்ககிட்ட அந்த இலக்கம் சம்பந்தப்பட்ட தெளிவொண்டு வரும். ஆண்பால் பெண்பால் 11க்கு எப்படி வாரது, அதே போல எத்த கௌப்பனு தத்த கௌப்பனு அது வந்தால் மின் என்ற இடைச்சொல்லை நாங்க எப்படி பயன்படுத்துறது என்ற அறிவெல்லாம் உங்களுக்கு மிச்சம் தெளிவாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. இதுல பாருங்க, நாங்க ஏற்கனவே நான் அவளுக்கு சொன்னேன், இப்ப நாங்க கம் என்று சொல்ல போட்டுதான் பார்த்தோம் என்ன, சரியா? மின் கம் சக்சின்னு தான் பார்த்தோம். அப்ப அதுல பாருங்க, நாங்க ஏற்கனவே ஒரு பயிற்சி உள்ள வந்து மிம்மன் தத்தக்கொப்பனு ஆயிலத்தும் மிம்மன் என்று வரக்குள்ள யாரை என்று வரும். உன்னுடைய குடும்பம் யாரை உள்ளடக்கி உள்ளது. இந்த இடத்துல பாருங்க, இங்க சரியா, மிம்மன் தத்தக்கொப்பனு ஆயிலத்தும் உன்னுடைய குடும்பம் யாரை உள்ளடக்கி உள்ளது. அதுல பாருங்க, தத்தக்கொப்பனு ஆயிலத்தி என்று போட்டு மின் எத்தனை பேர் என்றதல்ல, யார் உள்ளடக்கிக்கிறன்றதான் நீங்க சொல்லணும். மின்னி வமின் அபி வ உம்மி, என்னையும் என்னுடைய தந்தையையும் தாயையும் உள்ளடக்கி உள்ளது. தத்தகௌஃபனு ஆயிலத்தி மின்னி வமின் அபி வ உம்மி, சரியா? அப்ப என்னையும் சேர்த்துதானே நாங்க சொல்லணும். இப்ப என்ன அவரை தான் என் அப்பா எண்டும்மா என்று வாரது. அப்ப இதுவும் நல்ல ஒரு பயிற்சி. அப்ப இதை சும்மா கேள்வியா கேட்கிற ஐன தாயிசு ஆயிலத்தும், உன்னுடைய குடும்பம் எங்கே வசிக்கின்றது. தாயிசு ஆயிலத்தி பீகானா, நாங்க சொல்லுவோம் பி ஸ்ரீலங்கா என்று சொல்லுவோம். அவரை யாரை உள்ளடக்கிக்கிறன்னு கேட்கவல்லதான் தத்தகௌஃபனு ஆயிலத்தி மின்னி வமின் நபி வம்மி என்று வரும். அல் மகரிப், அல் மகரிபண்டா என்ன? அல் மகரிபண்டா மாலை. மாலையா? இல்லைங்க, யாரு சொல்லலும் அல் மகரிபண்டா சொன்னார் ஈலோடு போட்டு விட்டுரு. யாரு சொல்லலும் 100 அது ஒரு ஊர் உண்டு. அது ஒரு நாடு உண்டு. நாட்டை சொல்லுங்க, நாட்டை சொல்லுங்க. நான் சொல்லவா? நான் சொன்னா நீங்க எல்லாரும் என்ன போடணும்? ரீலோடு போடுறா. நீங்களே சொல்லுங்க சார். சரியா? யாரு சொல்லலாம்? வாய்ப்பு இருக்குது. குயிக்கா கூகுள்ல சர்ச் பண்ணினா வரும் இல்லையா? என்ன இது ஒரு இடமா? கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த இடம். மொரக்கோ. மொரக்கோ, நான் சொல்லி முடிஞ்சா? சரியா? சரியா? இதுல பாருங்க, நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். சரியா? அல் மஹ்ரி. சரியா? இப்ப நீங்க பேச்ச எக்ஸாம்ல மாலை என்று அதான் நான் சொல்ல வரேன். நீங்க அதான் தங்கமே நான் சொல்ல வர்றது. சரியா? நீங்க இப்ப போயிட்டு எக்ஸாம்ல மகரிப் தாயிசு ஆயிலத்தி பி மகரிப் பண்டு வந்திக்க பில் மகரிப் பண்டு வந்திக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுங்களே. என்னுடைய குடும்பம் மாலையில் வசிக்கின்றது என்று சொன்னா சரி வருமா? சரியா? சரியா? சூரியன் அல்லமா மகரிப் என்பது இந்த மொரக்கோ. இந்த பாருங்க, மொரக்கோ நீங்க சும்மா சர்ச் பண்ணுன்னா மொரக்கோவில் இருக்கின்ற அழகான காட்சிகள் தான் இவை. சரியா? மொரக்கோ. ரைட், சரி, மொரக்கோ. ரைட். இதுல பாருங்க, இதுல மெப்ல பாத்தீங்கன்னு சொன்னா மொரக்கோ என்பதும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் காணப்படுகின்ற ஒரு நாடு மொரக்கோ. சரியா? இந்த இடத்துல இருக்குது மொரக்கோ, கண்டத்துடைய மேல் பகுதியில் இருக்குது மொரக்கோ. அப்ப இன்றைக்கு நீங்க ஜியோகிராஃபியும் படிச்சுக்கிறீங்க. சரியா? ரைட். மொரக்கோ எங்க இருக்குது, செனகல் எங்க இருக்குது, இந்த செனகல் இருக்குது, அதே போல கானா எங்க இருக்குது, இதெல்லாம் படிச்சுக்கிறீங்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரபில வந்திருக்கின்ற சொற்களை நாங்க அப்படியே அரபால எழுதுறது இல்லை. இப்ப மகரிபண்ட சொல்ல மகரிபண்ட் எழுதுறோம் இல்ல. மகரிபண்ட சொல்லுக்கான எங்களுக்கு பரிச்சயமான ஒரு கருத்தொன்று இருக்குது இல்லையா? என்ன? மாலை நேரம், மாலை வேலை, மகரிபுடைய நேரம். சரியா? அப்ப அதை எழுதுறோம் இல்லை. அப்ப இங்கே வந்து நல்லா விலை கொள்ளுங்க. மகரிப் என்பது என்ன? மொரக்கோ. இதாய்க்குது மொரக்கோ, அழகா ஆய்க்குது இல்லையா? மொரக்கோ சரி, ஒரு நாடு. எங்கட நாட்டோட ஒப்பிடக்கொள்ள இது எவ்வளவு பெரிய நாடுன்றதை பார்த்து கொண்டா சரி. மொரக்கோ. ரைட். எஸ், பாருங்க, எங்கட நாடு இந்த இவ்வளவு குட்டி நாடுக்குள்ளதான் நாங்க எல்லாரும் நீக்கிறோம். இந்த ஸ்ரீலங்கா நீக்கிறோம். இங்க பாருங்க, இது எவ்வளவு பெரிய நாடு மொரக்கோ. சரி, ரைட்.
அதுதான் அந்த பயிற்சிகளை செய்யக்கொள்ளதான் அந்த டவுட்டுகள் நியாயமா வார் உண்மையிலே பயிற்சி செய்யணும் என்ன. சரி, அப்ப மகரிப் அப்ப எப்படி வார ஐநா தாயிசு ஆயிலத்து உங்களுடைய குடும்பம் எங்கே வசிக்கின்றது? தாயிசு ஆயிலத்தி ஃபில் மகரிப். ஃபில் மகரிப் என்ற கருத்து என்ன மகள்? என்ன கருத்து? ஃபில் மகரிப் என்ற கருத்து என்ன? மொரக்கோவில் வசிக்கின்றது. அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு 100 ரீலோட் பண்ணுங்களா? ரைட், ஓகே ஓகே. அடுத்த பாருங்க கேள்வி. மிம்மன் தத்தகௌப்பனு ஆயிலத்து உங்களுடைய குடும்பம் யாரை உள்ளடக்கி உள்ளது? அப்ப எப்படி வரும்? தத்தகௌப்பனு ஆயிலத்தி மின்னி, முதலாவது என்ன? மின்னி என்னையும், அவரை வஅபி என்று சொல்ல மேலும், அதாவது வஉம்மி என்று சொல்ல மேலும், அல்லது வமின் உம்மி வௌஃப்தி என்று சொல்ல மேலும். சரியா? 2 முறை மின்னி என்னையும் என்னுடைய தாயையும் சகோதரியையும் உள்ளடக்கி உள்ளது. தத்தகௌப்பனு ஆயிலத்தி மின்னி வமின் உம்மி வௌஃப்தி என்று வரும். சரியா? ரைட். அது மாதிரி சொல்லுங்க. ஆப்கானிஸ்தான், அது தெரியுமே இருக்குமனா எல்லாருக்கும். ஆப்கானிஸ்தான் என்பது எதை குறிக்குது? எந்த நாடு? ஆப்கானிஸ்தான். சரியா? ஈரான் ஈரான் தான். அல் ஜஸாயிர் என்ன? அல் ஜஸாயிர் இன்னொரு அல்ஜீரியா. வெரி குட். ஓகே. அல் ஜஸாயிர் என்பது அல்ஜீரியா குறிக்கின்ற இன்னொரு சொல்லல. அரபால சொல்ற அல்ஜீரியா. இதுக்கு மொரக்கோக்கு பக்கத்திலேயே இருக்குது. ரைட், இங்க ரைட். ஓகே, மொரக்கோ, இது அல்ஜீரியா. இப்ப அல்ஜீரியாவுக்கு தான் நாங்க சொல்றோம் என்ன? மொரக்கோன்னு சொல்றோம். சரியா? மொரக்கோன்னு சொல்றத. ரைட், ஓகே. அல்ஜீரியா. ரைட். விளங்குறா புள்ளகள்? ஸ்கிரீன்ல விளங்குறா? விளங்குறா? அல்ஜீரியா. அப்ப அல் ஜஸாயிர் என்பது எதை குறிக்கிற சொல்? அல்ஜீரியா. அதே மாதிரி அல் மக்ரிப் என்பது எந்த நாட்டை குறிக்குது? மொரோக்கோ. ஆமா. சின்கான் என்பது எந்த நாட்டை குறிக்குது? செனகல். அதே போல கானா என்பது அது கானா தான். சரியா? கானா. அதே மாதிரி பாடத்துல அடிக்கடி வார சொற்கள் இருக்குது. நைஜீரியா, அதெல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்துல வாரதான். சூதான், சூதான் எல்லாம் வார. அதே போல மிஸ்ர் எஜிப்ட். அல் மம்லக்கத்துல் அரபியத்து சவுதியா, சவுதி அரேபியா. ஈரான் இங்க இருக்குது. ஈராக் எல்லாம் ஆசியா கண்டத்துக்குரியது. இந்த இடத்துல செங்கடல் இருக்குது. அத ரெட் சி நிக்கிற பாருங்க. செங்கடலால பிரியுது. ஆப்பிரிக்கா கண்டமும் ஆசியா கண்டமும் பிரியுது. சரியா? ரைட், ஓகே. ரைட், சரி. அப்ப ரைட். அப்ப அல் ஜஸாயிர் 2 வரக்குள்ள இப்ப உதாரணமாக ரைட். ஐன தாயிசு ஆயிலத்துக் தாயிசு ஆயிலத்தி ஃபில் ஜஸாயிர் 2 வரும். எத்தனை பேர் உள்ளடக்கிக்கிற? தத்தகௌப்பனு ஆயிலத்தி மின்னி வமின் அபி வ உம்மி வ அஹி வ உஹ்தி என்னெல்லாம் சொல்லிட்டு போகலாம். சரி, ஓகே, ரைட். பாருங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி உங்கள்கிட்ட கேட்கிற. இப்ப நீங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி வர ஐன தாயிசு ஆயிலத்துக் நாங்க இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவோம்? தாயிசு ஆயிலத்தி பி எங்க? ஸ்ரீலங்கியும் அல்ல, பி ஸ்ரீலங்கா. சரியா மகள்? ஸ்ரீலங்கா அப்படி எழுதணும். விளங்கினா? ஸ்ரீலங்கியும் நண்டா கருத்து அது நேஷனாலிட்டியை குறிக்கிற. அந்த நேஷனாலிட்டி என்றா என்ன? ஜின்சியாவை குறிக்கிற. அதாவது ஐ எம் ஸ்ரீலங்கன், ஐ எம் ஸ்ரீலங்கன், ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா என்பதற்கும் ஐ எம் ஸ்ரீலங்கன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நான் இலங்கை நாட்டை சேர்ந்தவன், அதாவது சிட்டிசன்ஷிப்பை குறிக்க கொள்ளதான் ஸ்ரீலங்கன் என்று சொல்றேன். அது மாதிரி ஸ்ரீலங்கியூன் இலங்கை நாட்டை சேர்ந்தவன் என்று வர. ஸ்ரீலங்கா என்பது நாட்டை குறிக்கிற சொல். சரியா? நாட்டை குறிக்கின்ற சொல். அப்ப தாயிசு ஆயிலத்தி பி ஸ்ரீலங்கா என்று வரும். மிம்மன் தத்தகௌப்பனு ஆயிலத்து. அப்ப நீங்க சொல்லலாம் தத்தகௌப்பனு ஆயிலத்தி மின்னி வமின் உம்மி
وأخي وأختي وزوجتي وجدي وجدتي என்று சொல்லிட்டெல்லாம் போகலாம். சரியா? கம் மகன் லக் கம் முக்தன் லக் ஹல் அந்த அக்பருல் அவுலாது ஃபில் ஆயிலா. சரி, அப்ப இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்களாக செஞ்சு பார்க்கணும். சரி, ஓகே, ரைட். அடுத்தது இந்த பாடத்தை பார்ப்போம். ரைட், இந்த பாடம் ஒரு பெரிய பாடம் உண்டுனா. ரைட், வாசிங்க பார்க்க. ரைட், இதை வாசிங்க. வாசிக்க சொல்லுங்க பாக்க, வாசிங்க பாக்க. வாசிங்க மகள். تعيش عائلة سليمان في نيجيريا، وهي عائلة كبيرة تتكون من 10 أشخاص هم أب وأم و4 أولاد و4 بنات. تسكن العائلة في قرية قريبة من العاصمة، وهي تملك مزرعة كبيرة تزرع فيها القمح والقطن والفاكهة. يذهب والد سليمان في الصباح إلى العاصمة ليبيع الفاكهة، ثم يعود في المساء يحمل لوازم البيت من سكر وخبز ولحم، ويحضر معه بعض الحلوى أيضا. يحب سليمان المزرعة، وفي أيام العطلة يذهب مع إخوته وأخواته إليها ويقضون هناك يوما سعيدا. ينظفون المزرعة ويسقونها ويساعدون والدهم في العمل، وفي العصر يعودون إلى البيت يحملون البرتقال والتفاح والعنب. ஓகே, வெரி குட். சரி, பாருங்க, இப்போ நாங்க படிச்ச சொற்கள் அதிகமா இருக்கிறதால எங்களுக்கு இதில் லேசா பார்த்துட்டு போகலாம். தாயிசு ஆயிலத்து சுலைமான் ஃபி நைஜீரியா. சுலைமானின் குடும்பம். ஆயிலத்து சுலைமான் உலாஃப் இலகியனா. ரைட், அப்ப சுலைமானின் குடும்பம் நைஜீரியாவில் வசிக்கின்றது. தாயிசு ஆயிலத்து சுலைமான் ஃபி நைஜீரியா. சுலைமானின் குடும்பம் நைஜீரியாவில் வசிக்கின்றது. ரைட். வஹிய ஆயிலத்துன் கபீரத்துன், அது பெரியதொரு குடும்பம் ஆகும். வஹிய அது, ஆயிலத்துன் கபீரத்துன் பெரியதொரு குடும்பம் ஆகும். ததகஃபனு மின் அஷரத்தி அஷ்ஹாசின், அது 10 நபர்களை உள்ளடக்கி உள்ளது. ததகஃபனு மின் உள்ளடக்கி உள்ளது, அஷரத்தி அஷ்ஹாஸ் 10 நபர்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களுக்கு எப்படி வாரண்டு அந்த சட்டம் போல தெரியும். அந்த அடிப்படையில் நீங்க இதை பார்த்து கொண்டா சரி. அஷ்ஹாஸ் அது ஒருமை சொல். ஷக்சுன் அது ஆண்பால் சொல், எனவே அஷரா என்று பெண்பால வந்திருக்குது. அதே போல மதூத் அதுவும் பன்மையில வந்திருக்குது. அப்ப 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்கள்ல சட்டம் எப்படி வரும்? மதூத் பன்மையில வரும். ஓகே, மின் அஷரத்தி அஷ்ஹாஸ் அது 10 நபர்களை உள்ளடக்கி உள்ளது. ஹும் அவர்கள், அபுன் தந்தை, வஉம்முன் தாய். நீங்க வேணுமெண்டா ஒரு தந்தை ஒரு தாய் என்று சொன்னாலும் பிழை இல்லை, நான் அதை சொல்லல. அபுன் தந்தை, வஉம்முன் தாய், வார்பாத்து அவுலாதின் 4 ஆண் பிள்ளைகள், வார்பாவு பனாத்தின் 4 பெண் பிள்ளைகள். இது மிச்ச அழகான உதாரணம் பாருங்க. அர்பாத்து அவுலாத், சரியா? அவுலாத் அது ஒருமை சொல் என்ன? அவுலாத் ஒருமை சொல் வலதுன். வெரி குட். வலதுன் என்ன? முதக்கர் இல்லையா? வலதுன் முதக்கர். எனவே அந்த அதத் எண்ணிக்கை பெண்பால வந்திருக்குது. அர்பாத்து பெண்பால வந்திருக்குது. அது மாதிரி பனாத் என்ற சொல்லுக்குரிய பெண் பிள்ளைகள், பனாத்னா சிறுமிகள், அதாவது பெண் பிள்ளைகள். பின்துன் 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 பனாத்துன். பின்துன் என்பது முஅன்னஸ் பெண்பால் சொல், எனவே இலக்கம் ஆண்பால்ல வந்திருக்குது. அர்பா வந்திருக்குது. சரியா? நாங்க ஏற்கனவே இப்ப
படிச்சது. உங்களுக்கு இது நல்லா அழகான உதாரணம். ரைட். தஸ்குனுல் ஆயிலத்து ஃபி கரியத்தின் கரீபத்தின் மினல் ஆசிமா. தஸ்குனுல் ஆயிலத்து குடும்பம் வசிக்கின்றது. ஃபி கர்யத்தின் ஒரு கிராமத்தில், நல்லா பார்த்துள்ளுங்க. ஃபி கர்யத்தின் ஒரு கிராமத்தில், கரீபத்தின் அருகில் இருக்கின்ற, அருகில் இருக்கின்ற, ஃபி கர்யத்தின் கரீபத்தின் அருகில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் அண்டு வரும். அருகில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் குடும்பம் வசிக்கின்றது. எதற்கு அருகில் இருக்கின்ற? மினல் ஆசிமா, தலைநகருக்கு அருகில். கரீப் என்ற சொல் வந்தால், கரீபுனோ கரீபத்துனோ கரீபன் என்றோ வந்தால் மின் என்றது வரும். கரீபுன் மின், கரீபன் மின், கரீபத்துன் மின். உதாரணமாக, பைத்தி கரீபுன் மினல் மஸ்ஜித், என்னுடைய வீடு பள்ளிக்கு அருகில் உள்ளது. பைத்தி கரீபுன் மினல் மദ്രസா, பாடசாலைக்கு அருகில் என்னுடைய வீடு உள்ளது. உதாரணமாக, அம்மைதான் கரியத்தின் கரீபத்தின் மினல் ஆசிமா, தலைநகருக்கு அருகில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் குடும்பம் வசிக்கின்றது. தஸ்குனுல் ஆயிலத்து ஃபி கரியத்தின் கரீபத்தின் மினல் ஆசிமா, என்னுடைய குடும்பம் தலைநகருக்கு அருகில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் வசிக்கின்றது. கரியத்தின் கரீபத்தின் நக்கிரா இருக்குது. அப்ப ஒரு என்ற கருத்து அங்கே வரும். ஒரு கிராமத்தில். சரியா? ரைட். வஹிய மேலும் அது, ஹிய ரைட். தம்லிக்கு, தம்லிக்கு உண்டா என்ன தெரியுமா? சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது. சொந்தமாக்கி கொண்டிருக்கிறது நாங்க தம்லிக்கு என்று சொல்றது. மலக்க சொந்தமாக வைத்திருந்தான். மலக்க யம்லிக்கு தம்லிக்கு. மஸ்ரஅத்தன் கபீரத்தன். மஸ்ரஅண்டா என்ன கருத்து? மஸ்ரஅ மேய்ச்சல் நிலம், விளைச்சல் நிலம் அல்லது பயிர் நிலம். சரியா? விவசாய நிலம். ஓகே, விளைச்சல் நிலம், பயிர் நிலம். கபீரா பெரிய. அப்ப வஹிய தம்லிக்கு மஸ்ரஅத்தன் கபீரத்தன், அது பெரியதொரு விளைச்சல் நிலத்தை சொந்தமாக வைத்திருக்கின்றது அல்லது வைத்திருக்கின்றது. சொந்தமாக என்று சொல்லலாட்டின் பரவாயில்ல, வைத்திருக்கின்றது. விளங்கினா? அது பெரியதொரு விளைச்சல் நிலத்தை வைத்திருக்கின்றது. ரைட். வஹிய தம்லிக்கு மஸ்ரஅத்தன் கபீரத்தன். சரி. தஸ்ரஉ ஃபீஹா. தஸ்ரஉ இத கருத்து சொல்லுங்க பாக்க. தஸ்ரஉ இல்ல இல்ல, ஜரஅண்டா பயிரிட்டான். இப்ப சொல்லுங்க பாக்க. ஜரஅண்டா கருத்து பயிரிட்டான். இப்ப தஸ்ரஉ பயிரிடப்படுகின்ற. இல்ல, பயிரிடப்படுகின்ற என்றும் வராது. யாரு சொல்லலாம்? ஜரஅண்டா பயிரிட்டான். அப்ப ஜரஅ யஸ்ரஉ தஸ்ரஉ என்று இருக்கின்றது. அத அந்த இடத்துல எப்படி நீங்க கருத்தெடுப்பீங்க? பயிரிடக்கூடிய. இல்ல, பயிரிடுகின்றது. ஓகே. இப்ப ஆயிலா பெண்பால் தானே. அல்ல ஆயிலா குடும்பம். சரியா? அப்ப தஸ்ரஉ என்ற கருத்து தஸ்ரஉல் ஆயிலத்து, குடும்பம் பயிரிடுகின்றது என்ற கருத்துல வரும். குடும்பம் பயிரிடுகின்றது. தஸ்ரஉல் ஆயிலத்து, குடும்பம் பயிரிடுகின்றது. ஃபீஹா, இந்த ஹா எதை நோக்கி மீளும்? சொல்லுங்க பாக்க. ஃபீஹா, இந்த ஹா எதை நோக்கி மீளும்? மஸ்ரஆவை நோக்கி மீளும். இதை நோக்கி மீளும். அப்ப தஸ்ரஉ ஃபீஹா, அந்த விளைச்சல் நிலத்தில். விளங்கினா? அந்த விளைச்சல் நிலத்தில் அல்லது அந்த பயிர் நிலத்தில் பயிரிடுகின்றது. எது பயிரிடுகின்றது? குடும்பம். குடும்பம். விளங்கினா? அப்ப தஸ்ரஉ ஃபீஹா, குடும்பம் அதிலே பயிரிடுகின்றது. அல் கும்ஹ, கும்ஹண்டா அல் கம்ஹ். சரி, அல் கம்ஹ, கம்ஹண்டா என்ன? கம்ஹண்டா கோதுமை. வல் குத்துன், குத்துனண்டா பருத்தி. 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 சரியா? கொட்டன், பருத்தி, பஞ்சு. ஓகே, பருத்தி. வல் ஃபாக்கிஹ, ஃபாக்கிஹண்டா தஸ்ரஉ ஃபீஹா அல் கம்ஹ வல் குத்ன வல் ஃபாக்கிஹத, அதிலே குடும்பம் கோதுமையையும் பருத்தியையும் பழங்களையும் அல்லது பழத்தையும் பயிரிடுகின்றது என்று வரும்.
ஜரஅ பயிரிட்டான். சரியா? விளங்கினா அவளுக்கு இது தஸ்குனுல் ஆயிலத்து ஃபி கரியத்தின் கரீபத்தின் மினல் ஆசிமா, குடும்பம் தலைநகருக்கு அருகில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் வசிக்கின்றது. வஹிய தம்லிக்கு மஸ்ரஅத்தன் கபீரத்தன், அது பெரியதொரு விளைச்சல் நிலத்தை சொந்தமாக வைத்திருக்கின்றது, கொண்டுள்ளது. தஸ்ரஉ ஃபீஹா அல் கம்ஹ வல் குத்ன வல் ஃபாகிஹத, அதிலே கோதுமையையும் பருத்தியையும் பழங்களையும் அது பயிரிடுகின்றது. சரியா? ரைட். அடுத்த பந்தி போவோம். يذهب والد سليمان في الصباح إلى العاصمة ليبيع الفاكهة. அந்த வாக்கியம் படிப்படியா பெருசாகி கொண்டே போகுதுன்னா, யத்ஹபு போகின்றார். யார் போகின்றார்? வாலிது சுலைமான், சுலைமானின் தந்தை. வாலிதன்னா அப், சரியா? தந்தை. வாலிது சுலைமான், சுலைமானின் தந்தை செல்கின்றார். ஃபிஸ்ஸபாஹி, காலையில், இலல் ஆசிமதி, தலைநகருக்கு எதற்காக? லியபீஅல் ஃபாகிஹத, பழங்களை விற்பதற்காக. ஃபாகிஹாண்டா பழத்தை ஒருமை சொல்லிட்டான். ஆனா எங்களுக்கு பழங்கள் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அல்லது பழத்தை என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. சரியா? லியபீஅல் ஃபாகிஹத, பழத்தை விற்பனை செய்வதற்காக அல்லது பழங்களை விற்பனை செய்வதற்காக சுலைமானின் தந்தை காலையில் தலைநகருக்கு செல்கின்றார். ஓகே. சும்மா நான் சொல்லிட்டு போறேன், வழங்கலாட்டு கேட்கணுமா? சரியா? சும்மா பிறகு யஊது ஃபில் மசாஇ, மாலையில் திரும்புகின்றார். ஆத என்ன கருத்து? என்ன ஆதேண்டா? திரும்பினான். ஆத ஒத்த கருத்து சொல்லுங்க பார்க்க. ஆதக்கு சொல்லுங்க. ரஜா இருந்தாலும் கருத்து என்ன? திரும்பினான், மீண்டான். அப்ப ஆத யஊது திரும்புகின்றார். ரஜா யர்ஜிஉ திரும்புகின்றார். சும்ம யஊது ஃபில் மசாஇ, மாலையில் அவர் திரும்புகின்றார். எப்படி? யஹ்மிலு சுமந்தவராக. சட்டம் ஒன்று இருக்குது, ஹாலுடைய சட்டம். நாங்கள் அது படிக்கல, தேவையில்ல. நான் சொல்ற கருத்து நீங்க விலை கொண்டா சரி. சும்ம யஊது ஃபில் மசாஇ யஹ்மிலு, சுமந்தவராக மாலையில் மீளுகின்றார், திரும்புகின்றார். எதை சுமந்தவராக? லவாசிமல் பைத் அண்டா என்ன? லவாசிமண்டா வீட்டுக்கு தேவையான பொருட்களை, அதாவது அத்தியாவசிய பொருட்கள். லவாசிமல் பைத் என்று வரக்கொள்ள வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என்று வரும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சுமந்தவராக மாலையில் அவர் திரும்புகின்றார். அத்தியாவசிய பொருட்கள் என்ன என்றத மின் என்ற இடைச்சொல்ல கொண்டு வழங்கப்படுத்திக்கிறார். அப்ப மின் என்றா இறுதி என்ற கருத்தெல்லாம் இல்ல. இந்த மின் என்பது அந்த லவாசிமுல் பைத், வீட்டுக்கு அவசியமான பொருட்கள் என்ன என்பதை குறிக்கின்ற மின் தான் இது. இந்த மின்னுக்கு விளக்கம் எல்லாம் இருக்குது, அது அவங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. என்னன்றதை நாங்க பார்ப்போம். சுக்கரு சீனி. குபுஸ் என்ற கருத்து என்ன? குபுஸ் சொல்லுங்க. ரொட்டி. வேற என்ன கருத்து இருக்குது? குபுஸ் என்ன சொல்லுக்கு? ரொட்டி மட்டுமா? குபுஸ். சரியா? குபுஸ் என்ற சொல் நாங்க ரொட்டின்னு படிச்சிருப்போம். ஆனா குபுஸ் என்பது நாங்க தின்ற ரொட்டி மட்டுமல்ல. சரியா? மாப்பொருட்களால செய்யக்கூடிய அந்த உணவுப் பொருட்களுக்கு பொதுவாக குபுஸ் என்று தான் சொல்வார்கள். சரியா? சில நேரம் நீங்க கண்டிக்கிறீங்களோ தெரியல, பான் போடுற தட்டிக்கிற இல்லையா, தட்டி, அந்த தட்டியிட அளவுக்கு பெருசா செய்வாங்க, அதுக்கும் குபுஸ் என்று தான் சொல்றது. அதே போல பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல அந்த போரணையில ரொட்டி சுடுவாங்க, உள்ளுக்கு பெருசா, அது பார்க்கறது ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கும் நாங்க குபுஸ் தான் சொல்றோம். சும்மா நாங்க பார்ப்போமே, இந்த பாருங்க. சரியா?
சும்மா ஜஸ்ட் இங்க சும்மா பாருங்க. ரைட், ஓகே. இப்போ நீங்க சும்மா பேத்தி அடிச்சிங்கன்னு சொன்னா கூகுளில் ஹுபுஸ் என்ற சொல்லுக்கு இப்போ டைப் பண்ணா இதெல்லாம் வரும் ஹுபுஸ். சரியா? அப்ப ரொட்டி மட்டும்தான் ஹுபுஸ் என்றதல்ல, இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் ஹுபுஸ் என்று சொல்றது. சரியா? ரைட். அப்ப பானும் வார, ரொட்டியும் வார, நான் ரொட்டியா இருந்தா அப்படியும் வார. சரியா? அப்படி என்று ஒவ்வொரு ஐட்டங்கள் இருக்குது. அதனால நாட்டுக்கு நாடு இந்த ஹுபுஸ் என்ற சொல்லுடைய கருத்து வித்தியாசப்படும். நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். இப்ப வெளிநாடுகள்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்திருந்தால், சரியா, சும்மா கேட்டு பாருங்க ஹுபுஸ் என்றா என்னன்னு கேட்டு பாருங்களேன். அவங்க வெறுமனே ரொட்டியை மட்டும் சொல்ல மாட்டாங்க, பல கருத்துக்களை சொல்லுவாங்க. ரைட். எப்படியா ஹுபுஸ்? அப்ப நாங்க இங்க ரொட்டியை எடுப்போமே, அல்லது பான். ஓகே, வலா லஹ்மண்டா இறைச்சி. லஹ்மண்டா கருத்து இறைச்சி. அப்ப பாருங்க, ثم يعود في المساء يحمل لوازم البيت من سكر وخبز ولحم. சரியா? பிறகு அவர் வீட்டுக்கு அத்தியாவசியமான சீனி, பான், உதாரணமா இறைச்சி போன்றவற்றையும் சுமந்தவராக திரும்புகின்றார். சரியா? ஓகே. ويحضر معه بعض الحلوى أيضا. அஹ்லர என்றா கொண்டு வந்தான், யுஹ்திரு என்றா கொண்டு வருகின்றார். ஓகே, வாலி தந்தை தானே, எனவே நான் கொண்டு வருகின்றார் என்று மொழிபெயர்ப்போம். யுஹ்திரு கொண்டு வருகின்றார். சரியா? அவர் மாஹு அவருடன், தன்னுடன், பக்லல் ஹல்வா சில இனிப்பு பண்டங்களை, ஐவன் என்றா TOO கூட என்ற கருத்துல வார. அதாவது வயுஹ்திரு மாஹு பக்லல் ஹல்வா ஐலன். சரியா? மேலும் அவர் தன்னுடன் சில இனிப்பு பண்டங்களையும் கூட கொண்டு வருகின்றார், என்று வரும். வழங்கினா உங்களுக்கு இது ஓகே? ரைட், ஓகே. கடைசி பந்திய பார்ப்போம், டைம் ஆகுது, பார்ப்போம். யுஹிப்பு சுலைமான் அல் மஸ்ரஅத. இது சொல்லுங்க பார்க்க, அல் மஸ்ரஅண்டா. யுஹிப்பு சுலைமான் அல் மஸ்ரஅத, இது சொல்லுங்க. சுலைமான் விளைச்சல் நிலத்தை விரும்புகிறான். சுலைமான் விளைச்சல் நிலத்தை விரும்புகின்றார். ஓகே, அல்லது விளைச்சலை விரும்புகின்றார், அல்லது விளைச்சல் நிலத்தை விரும்புகின்றார். ரைட். வஃபி ஐயாமில் உத்லா, விடுமுறை நாட்களில், யஸ்ஹபு செல்கின்றார், மஅ இஹ்வதிஹி வ அஹவாதிஹி இலைஹா. இஹ்வத்துன் அஹுண்ட பன்ம இஹ்வத்துன் சகோதரர்கள், உஹ்துண்ட பன்ம அஹவாத்துன் சகோதரிகள். எனவே யஸ்ஹபு மஅ இஹ்வதிஹி வ அஹவாதிஹி இலைஹா, தன்னுடைய சகோதரிகளுடனும் அங்கே செல்கின்றார். வஃபி ஐயாமில் உத்லா யஸ்ஹபு மஅ இஹ்வதிஹி வ அஹவாதிஹி இலைஹா. விடுமுறை நாட்களில் அவன் அவனுடைய சகோதரிகளுடனும் அங்கே செல்கின்றான். ஓகே. வயக்பூன ஹுனாக யௌமன் சஈதன். சரியா? ஓகே, இதை மொழிபெயர்ங்க பார்க்க, இந்த வரியா. வயக்பூன ஹுனாக யௌமன் சஈதன். தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்க. சுபிட்சமான நாளாக அங்கே அவன் கழிக்கிறான். சுபீட்சமான நாளொன்றை அங்கு அவன் கழிக்கின்றான். சரியா? சுபீட்சமான நாளொன்றை அங்கு அவன் கழிக்கின்றான். ஓகே. யுனظிஃபூன அல் மஸ்ரஅத. யுனظிஃபூன அல் மஸ்ரஅத. நல்லஃப என்ன கருத்து? நல்லஃப சுத்தப்படுத்தினான். அப்ப யுனظிஃபூன அவர்கள் சுத்தப்படுத்துகின்றார்கள் என்று வருமனா. ஓகே. அப்ப யுனظிஃபூன அல் மஸ்ரஅத விளைச்சல் நிலத்தை அவர்கள் சுத்தப்படுத்துகின்றார்கள். வயஸ்கௌனஹா அண்டா சகா எஸ்கி யஸ்கௌன அண்டா கருத்து என்ன? என்ன உலகன்? சகானா நீர் பாய்ச்சினான, சகா நீர் பாய்ச்சினான். சகா எஸ்கி யஸ்கௌனஹா அதற்கு அவர்கள் நீர் பாய்ச்சுவார்கள். வயுசாஇதுன வாலிதஹும் ஃபில் அமல். சாஅதன்னா உதவி செய்தான். அப்ப யுசாஇதுன உதவி செய்கிறார்கள்.
வாலிதஹும் அவர்களுடைய தந்தைக்கு, வயுசாயிதுன வாலிதஹும் ஃபில் அமல் வேலையில் அவர்களுடைய தந்தைக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். ஓகே, யுனவ்விஃபூனல் மஸ்ரஅத விளைச்ச நிலத்தை சுத்தப்படுத்துகின்றார்கள். வயஸ்கவுனஹா இந்த ஹா லமீர் மீனுது மஸ்ரஆவை நோக்கி. ரைட், பெண்பால் தானே. மஸ்ரா என்பது முஅன்னஸான சொல், என தாவுல் மர்பூத்தால முடிஞ்சிக்குது. எனவே யஸ்கவுனஹா என்பது அதற்கு நீர் பாய்ச்சுவார்கள். வயுசாயிதுன வாலிதஹும் ஃபில் அமல் அவர்களுடைய தந்தைக்கு வேலையில் உதவுவார்கள், வேலையில் உதவுவார்கள். சரியா? ரைட். வஃபில் ஆஸ்ரி மாலையில் யஊதுன இலல் பைத்தி அவர்கள் வீட்டுக்கு திரும்புவார்கள், வீட்டுக்கு திரும்புவார்கள். எப்படி? யஹ்மிலூனல் புர்துகால் வத்துஃபாஹ் வல் இனப் தோடம்பழத்தையும் அப்பிள் பழத்தையும், புர்துகால்னா தோடம்பழம், துஃபாஹ்னா அப்பிள் பழம், இனபண்டா திராட்சை பழம். அப்ப தோடம் பழத்தையும் அப்பிள் பழத்தையும் திராட்சை பழத்தையும் சுமந்தவர்களாக அவர்கள் வீட்டுக்கு திரும்புவார்கள். விளங்கினா அவளுக்கு? வஃபில் ஆஸ்ரி யஊதுன இலல் பைத்தி யஹ்மிலூனல் புர்துகால வத்துஃபாஹ வல் இனப் மாலையில் அவர்கள் தோடம் பழத்தையும் அப்பிள் பழத்தையும் திராட்சை பழத்தையும் சுமந்தவர்களாக வீட்டுக்கு திரும்புவார்கள். சரியா? இந்த பாடம் விளங்கினா? சரி, என்ன பண்ணி சொன்னா திராட்சை பழமா? இனபண்டா திராட்சை பழம். எஸ். ஓகே, அப்ப யாரு சரி சொல்லுங்க பார்க்க அவசரமா இந்த பாடத்தை. சொல்லுங்க போய்க்கா. ஆயிஷு ஆயிலத்து சுலைமான் ஃபி நைஜீரியா. تعيش عائلة سليمان في نيجيريا. சுலைமானுடைய குடும்பம் நைஜீரியாவிலே வாழ்கிறது. வஹிய ஆயிலத்துன் கபீரத்துன் அது மிகப்பெரிய குடும்பமாகும். ததகவ்வனு மின் அஷரதி அஷ்ஹாஸின் 10 நபர்களை அது உள்ளடக்கியுள்ளது. ஹும் அவர்கள் அபுன் தந்தை, வ உம்முன் தாய், வ அர்பஅத்து அவுலாதின் இன்னும் 4 பிள்ளைகளும், 4 ஆண் குழந்தைகளும், வ அர்பஉ பனாத்தின் 4 பெண் குழந்தைகளும் ஆகும். தஸ்குனுல் ஆயிலத்து ஃபி கரியத்தின் கரீபத்தின் மினல் ஆசிமதி குடும்பம் தலைநகருக்கு அருகாமையிலுள்ள ஒரு கிராமத்திலே வசிக்கிறது. வஹிய தம்லிகு மஸ்ரஅத்தன் கபீரத்தன் பெரியதொரு விளைச்சல் நிலத்தையும் அது வைத்திருக்கின்றது. தத்ரஉ ஃபீஹா அல் கம்ஹ வல் குத்ன வல் ஃபாகிஹத அதிலே கோதுமையையும் பருத்தியையும் இன்னும் பழங்களையும் அது பயிரிடுகிறது. யஸ்ஹபு வாலிது சுலைமான் ஃபிஸ் ஸபாஹி இலல் ஆசிமதி லியபீஅ அல் ஃபாகிஹத சுலைமானுடைய தந்தை காலையிலே தலைநகரத்துக்கு பழங்களை விற்பதற்காக செல்கிறார். சும்ம பின்னர் யஊது ஃபில் மசாஇ மாலையிலே மீள்வார். யஹ்மிலு லிவாசிமல் பைத்தி வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்களை சுமந்து மாலையிலே திரும்புகிறார். மின் சுக்கரின் சீனி, வஹுபஸின் இன்னும் ரொட்டி, வலஹ்மின் இறைச்சியுமாகும். வயுஹ்துரு மஅஹு அவருடன் கொண்டு மகள் அகின வந்து அத இங்க உடைச்சி தானே சொல்றீங்க. யஹ்மிலு லவாசிமல் பைத்தி மின் சுக்கரின் வஹுபஸின் வலஹ்மின் வீட்டுக்கு அவசியமான சீனி, ரொட்டி, இறைச்சி போன்றவற்றை சுமந்தவராக வீட்டுக்கு திரும்புகிறார். விளங்கினா? சும்ம யஊது ஃபில் மசாஇ யஹ்மிலு லவாசிமல் பைத்தி மின் சுக்கரின் வஹுபஸின் வலஹ்மின் என்பதை அழகா சொல்லலாம். அவர் மாலையில் வீட்டுக்கு அவசியமான சீனி, ரொட்டி, இறைச்சி போன்றவற்றை சுமந்தவராக திரும்புகின்றார் என்று வரும். சரியா? வயுஹ்திரு மஅஹு பஅலல் ஹல்வா ஐலன் இன்னும் அவருடன் சில இனிப்பு பண்டங்களையும் கூட அவர் கொண்டு வருவார். யுஹிப்பு சுலைமான் அல் மஸ்ரஅத சுலைமான் விளைச்சலை விரும்புகிறான். வஃபி அய்யாமில் உத்லதி யஸ்ஹபு மஅ இஹ்வதிஹி வ அஹவாத்திஹி இலைஹா. மஸ்ரா என்பது விளைச்சல் நிலம் என்றே எடுங்கள, விளைச்சல் நிலம். சரியா? ஓகே. யுஹிப்பு சுலைமான் அல் மஸ்ரஅத சுலைமான் விளைச்சல் நிலத்தை விரும்புகிறான். வஃபி அய்யாமில் உத்லதி யஸ்ஹபு மஅ இஹ்வதிஹி வ அஹவாத்திஹி இலைஹா.
விடுமுறை நாட்களிலே தனது சகோதரிகளுடனும் அங்கே அவர் செல்வார். ويقضون هناك يوما سعيدا சுபீட்சமான நாளொன்றை அங்கு அவன் கழிக்கிறான். யுனதிஃபூன அல்-மத்ரஅத இன்னும் விளைச்சல் நிலங்களை சுத்தப்படுத்துகிறான். வயஸ்கூனஹா மேலும் அதற்கு நீர் புகட்டுகிறான். வயுசாஇதூன வாலிதஹும் ஃபில் அமலி வேலை செய்வதிலே அவர்களுடைய தந்தைக்கு அவர்கள் உதவி செய்வார்கள். வஃபில் அஸ்ரி மாலையிலே யஊதூன இலல் பைத்தி வீட்டுக்கு திரும்புவார்கள். யஹ்மிலூனல் புர்துகால வத்துஃபாஹ வல் ஐனப தோடம்பழத்தையும் அப்பிள் பழத்தையும் திராட்சைகளையும் சுமந்தவர்களாக மாலை நேரத்தில் வீடு திரும்புவார்கள். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கி. சரி, அப்ப உங்களுக்கு இந்த பாடம் விளங்கினா எல்லாருக்கும்? இதுல எதுவும் டவுட் இருக்குதா? ரைட், ஓகே. சரியா, அப்ப இதுல வந்திருக்கின்ற பயிற்சிகள்ல குறிப்பாக நீங்க இந்த பயிற்சியை செய்யணுமா? இதுக்கிற ரைட், கேள்வி வார ஐன தாயிஷு ஆயிலத்து சுலைமான் மிம்மன் தத்தகப்பனு ஆயிலத்துஹு மாதா தஸ்ரஉல் ஆயிலா, அந்த பயிற்சியை கட்டாயமா செஞ்சு கொண்டு வாங்கோ, செய்யுங்கோ. சரியா, டைமிக்கு மத்தரைய பார்க்கறத நீங்க செய்யுங்க. ரைட், அதே போல் இதையும் செய்யுங்க. ஹுவ யுசாஇது வாலிதஹு ஃபில் அமல், அவர் தன்னுடைய தந்தைக்கு வேலைக்கு உதவி செய்கின்றார். அப்ப அதை பன்மையில மாத்த கொள்ள என்னென்னவெல்லாம் மாறுது? ஹும் யுசாஇதூன வாலிதஹும் ஃபில் அமல். அப்ப இங்க ஹுவ யதுருசு லுகத்தல் அரபிய்யா, அவர்கள் அரபு மொழியை படிக்கின்றார்கள். அப்ப ஹும் என்று வந்தால் யதுருசூன என்று வரும். அப்ப அதையும் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க. சரியா, பிரயோசனமான பயிற்சி. அடுத்த இதை கட்டாயமாக, மிக கட்டாயமாக இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு நேரம் காலம் இடம் கொடுக்காத காரணத்தால நாங்க பயிற்சிகளை விட்டுட்டு போறோம். நீங்க செஞ்சு பாருங்க. நாங்க இன்ஷா அல்லாஹ் பாடங்களை முதல்ல முடிப்போம். முடிச்சிட்டு சில பயிற்சிகள் அவசியம் என்று கருதினால் செஞ்சு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா, ரைட், ஓகே. ஓகே, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். சரியா, ஜஸாக்கல்லாஹு ஹைரன் சார். பாரக்கல்லாஹு ஃபீக். சரி, ஓகே. அப்ப அடுத்த வகுப்புல நாங்க இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி